ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் டைரிஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரவா உப்புமா தான். இது பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டம்ளர் ரவா எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே எடுத்து தட்டில் வச்சுட்டு திருப்பி அந்த கடாயை சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா அது கொஞ்சம் செவந்தவுடனே கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ரவாவுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்தோடனே ஒரு டம்ளர் ரவா எடுத்து வச்சுருக்கோம்ல, வறுத்து அந்த ரவா வந்து இதில் கொட்டி தண்ணி கொதித்தோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுட்டிங்கன்னா சூப்பரான ரவா உப்புமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து 1:3 கப்பு ஆட் பண்ணும் வாட்டர். அப்படி இருந்தால் தான் உப்புமா சாஃப்டாக நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.